ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்துட்டு பட்டர் சிக்கனும் அப்புறம் ரெடிமேட் வீட் பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெடிமேடாக வீட் பரோட்டா எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோ எண்டிங்கில் பார்ப்போம். இப்போ சிம்பிளாக குயிக்காக ஒரு பட்டர் சிக்கன் உண்மையிலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு 4-5 பீஸ், அதாவது ஒரு 100 கிராம் சிக்கன் இருக்கும், கொஞ்சமாக கிரேவி இருக்கும். ரேட் வந்துட்டு 200லேருந்து 250 வரைக்கும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸில் போனோம் அப்படின்னா 300க்கு மேலே கூட இருக்கும். ஆனால் நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் 100 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா தாராளமாக ஃபேமிலியே சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மல் சிக்கன் பக்கோடாக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் கொஞ்சம் மாவு ஐட்டத்தை கம்மி பண்ணி போட்டு ஊற வச்சுக்க வேண்டியதான். நான் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, தட்டின இஞ்சி பூண்டு, காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் வந்துட்டு சிக்கன் 65 பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு, கரம் மசாலா கொஞ்சம், ஒரு 1/2 லெமன், கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் கடலை மாவு போட வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு அந்த கோட்டிங் கிடைக்கல கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டால். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அந்த சிக்கன் மேலே ஒரு லேயராக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிரேவியில் ஊறி அதை சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் கடைசியாக கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு வந்துட்டு நம்ம சிக்கன் மேரினேஷனுக்கு தட்டி போட்டிருக்கோம். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதனால் பூண்டு நல்லா உரித்து எடுத்துருங்க. இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி தனியாக எடுத்து வச்சுருங்க. 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 3லேருந்து 4 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் பட்டர் நான், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு ரெடிமேட் வீட் பரோட்டாவுக்கு சைடிஷ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் தூக்கி வச்சாச்சு. இது 10 நிமிஷம் இருந்தால் போதும். உடனே நம்ம லைட்டாக பட்டர் ஊற்றி இதை பிரட்டி எடுத்துடலாம். சிக்கன் வந்துட்டு மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண சிக்கன் பீசஸ் அதில் போட்டு மசாலா வாசனை இல்லாமல் நல்லா பிரட்டி எடுத்துப்போம். எனக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ண டிஷ்ஷெல்லாம் பண்ணிடுவேன். இந்த க்ரீம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் எனக்கு வீட்டில் செய்ய வராது. ஸோ அந்த மாதிரி ஐட்டத்தை தவிர மற்றபடி டெசர்ட் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். 100% வரலனாலும் 90%ஆவது அந்த டேஸ்ட் நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹெல்தி, கொஞ்சம் வந்துட்டு நமக்கு பட்ஜெட்குள்ளேயும் வரும். மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம் அந்த மாதிரி சாப்பிட்றப்போ அந்த எண்ணெய் புதுசாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு என்னென்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்து வச்சுப்பேன். 1/2 kg சிக்கன்லேயே கொஞ்சம் பட்டர் சிக்கன், அந்த மசாலாவிலேயே கொஞ்சமாக 65க்கு அந்த பக்கம் எண்ணெய் காய வச்சு போட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு, இப்போ செய்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது கடாயில் பட்டர் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு 10 முந்திரி, 2 காஷ்மீரி மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, இவ்வளோ தான். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு மசாலா சேர்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு உப்பு காரம் தகுந்த மாதிரி இந்த வெங்காயம், தக்காளி வதங்கும் போதே சேர்த்து அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கிடுங்க. நல்லா கமகமான வாசனை வரும். பட்டரில் இந்த மசாலாவும் வெங்காயம், தக்காளியும் வதங்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வாசனை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு வடிகட்டி சேர்க்குறாங்க சில பேர். ஆனால் அந்த மாதிரி சேர்க்குறது வந்துட்டு வெங்காயம், தக்காளி தானே, ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம், அதில் என்ன வடிகட்ட போகிறோம். நான் எப்போவுமே வடிகட்ட மாட்டேன், அப்படியே சேர்த்துப்பேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பட்டரில் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேரினேஷன், அந்த சிக்கனையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் வீட்டிலையே ரெடி. அட்டகாசமாக இருக்கும். கசூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இல்லை, நான் மல்லித்தழை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹனி இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். பட்டர் சிக்கன் ரெடி. இப்போ பரோட்டா பார்ப்போம். இது வந்துட்டு 5 பீஸ் இருந்துச்சு, 55 ரூபா ரேட் போட்டாங்க. சரி, ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் நமக்கு வரணும், அதனால் இதை ட்ரை பண்ணணும்னு வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக இது ஒர்த்தே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஸ்டிஃபாக இருந்துச்சு, லேயரெல்லாம் இல்லை, பார்க்க பரோட்டா மாதிரி இருக்குது.
பிளாஸ்டிக்கில் பரோட்டா செஞ்சு வச்சோன்னா எப்படி இருக்கும், ஒரு மினியேச்சர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இது ட்ரை பண்ண வேண்டாம். ரெடிமேட் பரோட்டா இஸ் நாட் ஒர்த் ஃபார் மணி, கம்ப்ளீட்லி வேஸ்ட். தேங்க்யூ.